Hi children, welcome to our EVS class. Today we are going to learn a new lesson, that is lesson 17. How is the weather? வானிலை எப்படி இருக்கிறது? How is the weather னா வானிலை எப்படி இருக்கிறது? வானிலையை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Are you ready to see this lesson children? Good. வெதர் சேஞ்சஸ் ஃப்ரம் டே டு டே, அதாவது வெதர்னா வானிலை. ஓகேவா? வானிலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். சம் டேஸ் ஆர் ஹாட், சம் டேஸ் ஆர் கோல்டு, சம் டேஸ் ஆர் கூல் அண்ட் விண்டி. அதாவது சம் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாள் ஹாட்டாக இருக்கும். ஹாட்னா சில நாள் சூடாக இருக்கும், சில நாள் கோல்டு குளிராக இருக்கும், சில நாள் எப்படி இருக்கும் கூல்னா குளிர்ச்சியாக இருக்கும், சில நாள் விண்டினா காற்று வீசும். வெதர் அஃபெக்ட் வாட் வி வியர், ஈட் அண்ட் டூ. அதாவது நாங்கள் என்ன அணியணும், நாங்கள் சாப்பிட்றது, நாங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, வானிலை பாதிக்கிறது, வானிலையால் பாதிக்கிறது. ஹாட் அண்ட் சன்னி டே, ஒரு ஹாட்னா சூடான, சன்னி டேனா வெயில் காலம், ஒரு சூடான மற்றும் வெயில் காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, அதாவது சூரியன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாசிக்குது. இட் இஸ் வெரி ஹாட் இன் சம்மர், இது கோடை காலம். சம்மர்னா கோடை காலம். ஓகேவா? கோடை காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோடை காலத்தில் வெயில் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we wear cotton clothes to stay cool. நாங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பருத்தி ஆடைகளை அணிவோம். காட்டன் கிளாத்தஸ்னால் பருத்தி ஆடைகளை சம்மர் டைமில் அணிவோம். we like to sit near a fan. அந்த டைமில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன், ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபேனுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் கூலர் ஆர் அண்ட் ஏர் கண்டிஷ்னர், கூலர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷ்னர்னால் ஏசி போட்டுட்டு ரூமில் உட்காந்துட்டு இருப்போம், ஏன்னா அந்த டைமில் ஹாட்டாக இருக்கும். we like to have juice and ice cream. some of us go for a swim. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மர் டைமில் ஜூஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் தான் லைக் பண்ணுவோம், ஏன்னா அது எப்படி இருக்கும், கூலிங்காக இருக்கும். ஹாட்டாக இருக்கிற டைமில் நம்ம கூலிங்காக தான் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள சில பேர் வெயில் காலத்தில் ஸ்விம்மிங் போவாங்க. ஹாட் அண்ட் சன்னி டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அப்போ சூரியன் பிரகாசிக்கும். அப்போ கோடை காலத்தில் எப்படி இருக்கும், சூரியன் பிரகாசிக்கிற நேரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோடை காலம்னு சொல்லுவோம். கோடை காலத்தில் தான் அது ரொம்ப இதுவாக சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காட்டன் கிளாத்தஸ் தான் யூஸ் போட்டுப்போம், ஏன்னா அதுதான் நம்மளை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அந்த டைமில் ஃபேனு, ஏசி, ஏர் கண்டிஷ்னர் பக்கத்தில் போயிட்டு உக்காந்துப்போம், ஏன்னா கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ட்ரிங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேர் ஸ்விம்மிங் போவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு டே. கோல்டு டேனா குளிர்காலம். டேஸ் அண்ட் நைட்ஸ் ஆர் கோல்ட் இன் வின்டர், அதாவது குளிர்காலத்தை வின்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வின்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே நைட்டும் ரொம்ப குளிராக இருக்கும். அதாவது பகல்லையும் நைட்லேயுமே எப்படி இருக்கும், குளிர்காலத்தில் குளிராக இருக்கும். சம்டைம்ஸ் வெரி கோல்டு விண்ட்ஸ் ப்ளோ, சில நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக வீசும். சம்டைம்ஸ் இட் ரெயின்ஸ், குளிர்காலத்தில் என்ன பண்ணும், ஒரு சில டைம்ஸில் மழை வரும். இட் கெட்ஸ் வெரி கோல்டு, அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். we wear woolen clothes to stay warm.
அந்த டைமில் குளிராக இருக்குது இல்லைங்களா, குளிராக இருக்கிறதுனால நம்மளை சூடாக வச்சுக்கணும், நாங்கள் சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், உள்ளன் கிளாத்தஸ்னால் கம்பளி ஆடைகளை அணிவிச்சிக்கிறோம், போட்டுக்கிறோம். வி லைக் டு ஹாவ் ஹாட் ட்ரிங்க்ஸ், அதாவது சூடான பானங்களை என்ன பண்ணுறோம், குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்றோம். த ஸ்னோஸ் இன் மவுண்டைன்ஸ், மலைப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா பனி இருக்கும். சில்ட்ரன் மேக் ஸ்னோமேன் வித் ஸ்னோ, அதாவது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலத்தில் மவுண்டைனில் மலைப்பகுதியில் பனி இருக்கும், அந்த பனியை எடுத்து பனி மனிதர்களை உருவாக்குறாங்க. வாட் ஃபன், அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். குளிர்காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்டரில் குளிர்காலத்தில் பகலும் நைட்டும் ரொம்ப குளிராக இருக்கும். அந்த சமயத்தில் காற்று அதிகமாக வீசும். அந்த நேரங்களில் குளிர்காலத்தில் மழை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மழை வரும்போது ரொம்ப குளிராக இருக்கும். அந்த குளிர்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சூடாக இருக்கிற கம்பளி ஆடைகளை அணியிறோம். அப்போ நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாட் ட்ரிங்க்ஸு, சூடான பானங்களை குடிக்கிறோம். அப்போ மலைப்பகுதிகளில் பனி நிறையா இருக்கும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த பனியை வச்சு பனி மனிதர்களை செஞ்சு வேடிக்கையாக விளையாடுறாங்க. அடுத்தது ரெய்னி டே, ஒரு மழைக்காலம். ஆன் சம் டேஸ் இட் ரெயின்ஸ் ஹாட், ஆன் சம் டேஸ் இட் ரெயின்ஸ் லாட், அதாவது சில நாட்கள் மழை காலத்தில் சில நாட்கள் எப்படி இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்கும், அதிகமாக மழை பெய்யும். சச் டேஸ் ஆர் கூல், அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். வி யூஸ் அன் அம்பர்லா ஆர் வியர் ரெயின் கோட், மழை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அம்பர்லா, நம்ம மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு அம்பர்லானா குடை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம், ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். வி ப்ளே வித் பேப்பர் போட்ஸ், நம்ம எதில் விளையாடுவோம், நாங்கள் தண்ணியில் பேப்பர் போட் செஞ்சு விட்டு விளையாடுவோம். சம்டைம்ஸ் இட் ரெயின்ஸ், வி see a ரெயின்போ இன் த ஸ்கை, அதாவது மழை பெஞ்சு முடிந்ததுக்கப்புறம் ரெயின்போ, வானத்தில் ரெயின்போ வரும், நாங்கள் அதை பார்ப்போம். மழைக்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக மழை பெய்யும். அந்த டைமில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அம்பர்லா இல்லைன்னா ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். குழந்தைகள்லாம் அந்த டைமில் பேப்பர் போட் செஞ்சு மழையில் தண்ணியில் விட்டு விளையாடுவாங்க. மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வானத்தில் என்ன வரும், ரெயின்போ வரும், அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் விண்டி டேயில் ஆன் சம் டேஸ் த விண்ட் ப்ளோ ஸ்ட்ராங், சில நாட்களில் காற்று எப்படி வீசும், ரொம்ப வேகமாக பலமாக வீசும். விண்டி டேனா காற்று வீசும் நாள். விண்டி டே இஸ் மோஸ்ட்லி கூல், விண்டி டே எப்படி இருக்கும், காற்று வீசும் நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ரொம்ப கூலாக தான் இருக்கும், குளிராக தான் இருக்கும். விண்டி டேயில் காற்று ரொம்ப பலமாக வீசும். அந்த நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக குளிராக இருக்கும். அடுத்தது cloudy டே, ஒரு மேகமூட்டமான நாள். ஆன் சம் டேஸ் த ஸ்கை இஸ் கவர்டு வித் டார்க் கிளவுட்ஸ், அந்த நாளில் எப்படி இருக்கும், அந்த நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தை இருண்ட மேகங்கள் மூடி இருக்கும். we cannot see the sun, அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, சூரியனை பார்க்க முடியாது. the clouds keep the sun heat away from us, மேகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன்கிட்ட இருந்து வர ஹீட்டை நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுக்குது. ஸோ cloudy days ஆர் கூல், அதனால் cloudy டேஸும் மேகமூட்டமான நாளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியாக தான் இருக்கும். cloudy days எப்படி இருக்குன்னா ஒரு இருண்ட மேகம் சூரியனை என்ன பண்ணியிருக்கோம், சுற்றி
கவர் பண்ணி இருக்கும். அந்த டைமில் நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது. அந்த மேகங்கள் சூரியனுடைய ஒளியை ஹீட்டை என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. அதனால் க்ளவுடி டேஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே children, this is the lesson. Do you understand this lesson? What we learn from this lesson? வானிலை எப்படி இருக்கும், நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். சில நாள் ரொம்ப சூடாக இருக்கும், சில நாள் எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், சில நாள் குளிராக இருக்கும், சில நாள் எப்படி இருக்கும், காற்று வீசும், சில நாள் மேகமூட்டங்களோட இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம்? ஓகே, வெரி குட். சூரியன் இருக்கிறனால, ஹாட்டாக இருக்கிறனால நம்ம என்னன்னு சொல்லுவோம், சம்மர்னு சொல்லுவோம். கூலாக இருக்கிறனால, குளிராக இருக்கிறனால வின்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? மழை பெய்கிறனால ரெய்னின்னு சொல்லுவோம். மேகமூட்டங்களோடு இருக்கிறனால க்ளவுடின்னு சொல்லுவோம். காற்று வீசும்னால என்ன சொல்லுவோம், விண்டி டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா சில்ட்ரன்? அந்தந்த நாளில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம். சன்னி டேஸில் காட்டன் கிளாத்தஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம போட்டுக்கிறதுக்கு காட்டன் கிளாத்தஸ் போட்டுப்போம். ஏன்னா அது வந்து நம்மளை கூலாக வச்சுக்கும். அந்த நாளில் ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் குடிப்போம். அதுக்கடுத்தது வின்டர் சீசனில் என்ன பண்ணுவோம், உல்லன் கிளாத்தஸ் போட்டுப்போம். அந்த நாளில் ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், குடிப்போம். நெக்ஸ்ட்டு ரெய்னி டே. ரெய்னி டேவில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பர்லா, ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். ரெய்னி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கையில் என்ன வரும், ரெயின்போ வரும். விண்டி டேவில் எப்படி இருக்குன்னா காற்று ரொம்ப பலமாக வீசும். அந்த நாளில் குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது க்ளவுடி டே. மேகமூட்டமான நாளில் எப்படி இருக்கும், மேகம் இருண்ட மேகமாக இருக்கும். அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சூரியனை பார்க்க முடியாது. அந்த க்ளவுடு சூரிய வெப்பத்தை நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. ஸோ அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், க்ளவுடி டே, கூலான நாள் சொல்லிட்டு சொல்கிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் சில்ட்ரன்? Okay, very good. See you, bye.